நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. ஹலோ ஹலோ பார்கவி, நான் கோமதி பேசுறேன். எந்த கோமதி? சாத்தப்பன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எந்தடா? அது அண்ணாமலையை ஆள் வச்சு அடிக்க முயற்சி பண்ணதுக்காகவும் நாகராஜ கொன்னதுக்காகவும். எந்த நாகராஜ மறைச்சோ? ஆமாம் பார்கவி, நான் அன்னைக்கு உலகநாதனை காப்பாற்றி கூட்டிட்டு போனேன்ல, அப்போ எரிஞ்சு போனது யாருன்னு நாம சந்தேகப்பட்டோம்ல, அது வேற யாரும் இல்லை, நம்ம நாகராஜ் தான். சாத்தப்பன் நாகராஜ் மேல உள்ள கோவத்துல அந்த இடத்துல அடிச்சு எரிச்சு போடாம போல் இருக்கு. இப்போ அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. இல்ல கோமதி, நீ கள்ளம் பறையுது. நீ இல்ல யாழ கொன்னு. இல்ல நீ இல்ல யாழ கொன்னு. ஏய், நான் எதுக்கு கொலை பண்ணோம்? இத பாரு, தேவையில்லாத பேசி ஒரு புது பிரச்சனையை உண்டாக்காத. அப்புறம் அந்த வீட்டில் நீயும் இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது. என்ன புரியுதா? இத பாரு, நமக்கு தேவை சொத்து தான். செத்து போனவன் செத்து போனவனா இருக்கட்டும். போன வை. என்ன பார்கவி, ஏன் அழறீங்க? നീ ഇവിടെ ജീവിക്കാൻ വേണ്ടി നിന്റെ ചേട്ടൻ എന്റെ നാഗരാജനെ കൊന്നു. പക്ഷേ ഇപ്പോഴും ആരെയും കാണിച്ചു കൊടുക്കാം എനിക്ക് വയ്യ. ഇപ്പോഴും ഞാൻ ഇരിക്കും സൂழ்நிலையில என்னால எதுவும் பண்ண முடியல. ஆனா ஒன்னு ஓர்மிச்சுக்கோ, நீ உலகநாதரை கல்யாணம் கழிச்சு சந்தோஷமாயிட்டு ஜீவிக்கான்னு நினைக்கேண்டா. சந்தோஷமாயிட்டு ஜீவிக்கான் பாடில்ல, நீ ஜீவிக்கான் பாடில்ல. சாத்தப்பன், அண்ணாமலை சௌக்கியமா இருக்கியாமா? அன்வர், இந்த சாத்தப்பனுக்கு நீனும் சரியா புரிஞ்சுக்கல. நான் எப்படியும் வெளியே வருவேன். வந்ததுக்கு அப்புறம் பார் நான் என்ன பண்றேன். உன்னால ஒன்றும் பண்ண முடியாது சாத்தப்பன். பத்திரிகைக்காரங்கெல்லாம் கிழிக்கிறேன்னு நினச்சிட்டல. எங்களால் உன்னை திருப்பி அடிக்க முடியாது. ஆனால் நாங்கள் நினச்சோன்னா வாழ்க்கையை அழிக்க முடியும். இப்போவாவது பேனாவோட வலிமையை புரிஞ்சுக்கிட்டியா? சரி வாடா. ஏய் போயா. அன்வர் சும்மா இருக்க. என்ன ராஜா, ஜெயிலில் உங்களை நல்லா பார்த்துக்கிறாங்களா? கேப்ப களி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சக்கரை வியாதிக்கு நல்லா இருக்கும்ல ராஜா? சீக்கிரமா போங்க, ஜட்ஜு உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. லேட்டாக போனீங்கன்னா இன்னும் ஒரு 6 மாதம் ஜாஸ்தி கொடுத்துருவாங்க. எப்படியும் ஒரு 10 வருஷம் இருக்க போகிறீங்க. நல்லபடியா இருங்க. போங்க ராஜா, போங்க. போங்க.
ஒரு நிரபராதியை குற்றவாளி என தீர்மானித்து பல இன்னல்களுக்கு ஆளாக்கிய போலீஸ் துறை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கொலை செய்ததாக கூறப்பட்ட உலகநாதன் உயிரோடு இருப்பதால் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள தவசியை நிரபராதி என்று கருதி இந்த கோர்ட் விடுதலை செய்கிறது. வாங்க. அண்ணாமலை உங்க அண்ணன். அண்ணாமலை, மாமா அண்ணே, எப்படிண்ணே இருக்கீங்க? நீ எப்படிடா இருக்க? இது பாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத. அண்ணன் வெளியே வந்துட்டல, மாப்பிள்ளை கையில் கால் விழுந்தாவது 2 பேரையும் சேர்த்து வைக்கிறேன். அண்ணே, அண்ணி, அப்பா, அண்ணன் எல்லாம் இருக்காங்க, போய் பாருங்க. காத்துட்டு இருக்கட்டுமே, என்ன என்னால் தானே வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா? என்னால தான் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. போங்கண்ணே, போய் அவங்கள பாருங்க. போங்கண்ணே. எதுக்கு போன்னு விரட்டுறேன்? கொஞ்சம் காத்துட்டு இருக்கட்டுமே. அண்ணா அவங்க வருத்தப்படுவாங்க. வருத்தப்பட்டு போகட்டும், என்னப்போ? போங்கண்ணே. அழாத, சொன்ன கேளுமா, அழாதம்மா. அன்வர், என் தங்கச்சிக்கு இத்தனை நாள் ஒத்தாசையா இருந்தியே, ரொம்ப சந்தோஷம்ப்பா. உன்னை நான் மறக்கவே மாட்டேன். சார், அண்ணாமலை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அங்கே உங்கள் அப்பா, தம்பி, வைஃப் எல்லாம் நிற்கிறாங்க. நீங்கள் அண்ணாமலைக்கிட்டே பேசிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் உங்கள் அண்ணாமலையை தான் தப்பாக நினைப்பாங்க. நீங்கள் போங்க சார், ப்ளீஸ் நீங்கள் போங்க. போங்க அண்ணே, போங்க. என்ன விசாலம், அண்ணா மட்டும் 2 வார்த்தை பேசிட்டு வந்தேன், அது கூட பொறுத்துக்க மாட்டியா? வா வாய்யா வா. நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. சே, போங்க. அண்ணே வாங்க அண்ணே. அண்ணி கோச்சிட்டு போறாங்க. வாங்க அண்ணே. மாமி சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன்டி. மாமா, அத்தை எங்க? பின்னாடி இன்னொரு ஆட்டோவில் வரான். எங்கடி போற? உங்க ஆத்துக்காரருக்கு ஆர்த்தி எடுக்க வேண்டாமா? நான் எதுக்கு ஆர்த்தி எடுக்கணும்? அவர் தங்கச்சி கையால எடுத்துக்கிட்டோம். விசலம். இந்தப்பா. தவசி, உன்னை பிடிச்ச பீடை இன்னியோட ஒழியட்டும். இந்த போலீஸ் பிடிச்சின்னு போறது, ஜெயிலுக்கு போறது, இதெல்லாம் இன்னியோட தொலைஞ்சு போட்டும்பா. நீ இனிமே சந்தோஷமா இருக்கணும். இந்தா பத்தவை. மாமி, அத்தான் தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு. அவருக்கு ஆர்த்தி எடுக்கணும், வாஸ்தவம் தான். இவருக்கு எதுக்கு? உள்ள போக சொல்லுங்களேன். நல்ல சிவா, நீ உள்ள போப்பா. முடியாது, எங்க அண்ணனோட தான் நான் இருப்பேன். உங்க அண்ணாவுக்கு ஆரத்தி எடுத்து நானே உள்ள கூட்டின்னு வரேன். நீ உள்ள போ. முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன். மாமி, அத்தா அண்ணா வெள்ளமா நம்ம ஒரேடியா கரிச்சு கீழே கொட்டுறதுக்கு உள்ள போக சொல்லுங்க. ஏய், ரொம்ப அதிகமா பேசாத. நீ வாயை திறந்தாவே
ஒன்னா இருக்கிற குடும்பம் கூட சின்ன பின்னமாயிடும். அத்தா ஏய் போ. என்ன போங்கிறன்ல. கொளுத்து. முட்டை கண்ணு, கொள்ளி கண்ணு, பேய் கண்ணு, எல்லா கண்ணு இன்னியோட ஒழியட்டும். மாமி 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 அத்தானுக்கு நிறைய திருஷ்டி இருக்கு. வாசல்ல கொட்டாதீங்க, போய் முச்சந்தில கொட்டிட்டு சரி சரி. அத்தா உள்ள போய் அக்கா கிட்ட அண்ணாமலையை பத்தி பேசிடாதீங்க. உலகநாத அண்ணாமலை ஏத்துக்கவே மாட்டேன்ட்டான். டைவர்ஸ் பத்திரத்தை கொடுத்து கையெழுத்தும் போட சொல்லிட்டான். பாவம் அண்ணாமலை. எனக்கும் அண்ணாமலை பிடிக்காதுதான். ஆனா இப்ப அவ இருக்கிற நிலைமைய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. என்னால ஒண்ணுமே பண்ண முடியலத்தா. அக்கா பேச்ச மீறி என்னால எந்த உதவியும் பண்ண முடியல. மாமாவும் வாயை திறக்கவே மாட்டேங்கிறாரு. அக்கா பேச்சு கேட்டுக்கிட்டு தலையாட்டிட்டு இருக்காரு. நீங்க அக்காவுக்கு தெரியாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உலகநாதனை போய் பார்த்து அண்ணாமலை கூட சேர்த்து வச்சிருங்க. இதை நம்ம பேசாம இப்படியே விட்டுட்டோம்னா சாந்திய உலகநாதன் கல்யாணம் பண்ணிப்பான். நான் இப்பவே போய் உலகநாதை பார்த்து பேசிட்டு வரேன். என்ன இந்த மனுஷன் ஆத்துக்குள்ளேயே வராம வெளியில போறார்? ஆமா, நாம சொன்னா எங்க கேட்க போறாரு? உள்ள வந்து அக்காவை பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போங்கன்னா எங்க கேக்குறாரு? பெருசா அவர் தங்கச்சி அண்ணாமலையா பார்க்க போயிட்டார். நீங்க உள்ள வாங்க மாமி. எல்லாம் உன் தலையெழுத்துடி. எங்கடி போயிட்டாரு? அவருக்கு ஆர்த்தி எடுத்தோம், உள்ளே வரல. உடனே அண்ணாமலைய பார்க்க போறேன்னு அவர் கிளம்பி போயிட்டாரு. அக்கா அழாதீங்க அக்கா. பொம்பளைங்க அழுதா ஆம்பளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம அழ அழ இன்னும் அழ வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு நீங்க கூடி சீக்கிரம் ஒரு முடிவு கட்டி ஆகணும். ஒண்ணு அத்தா இந்த வீட்டுல இருக்கணும், இல்லைன்னா அந்த அண்ணாமலை வீட்டுல இருக்கணும். அவர் வீட்டுக்கு வந்தோடனே அவரை விடாதீங்க, சட்டைய பிடிங்க. நல்ல கேள்வி கேளுங்க. நீங்க கேக்குற கேள்விக்கும் பண்ற டார்ச்சருக்கும் அவர் அண்ணாமலை அடியோட வெறுத்துடணும். அவரை நீங்க இப்படியே விட்டு வச்சிருந்தீங்க, உங்களை மறந்துடுவாரு, நம்ம சிவகுமாரை மறந்துடுவாரு. அண்ணாமலைக்கு பிறக்க போற குழந்தை அப்படின்னு நினைச்சிட்டு தான் சுத்திட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம சிவாவோட கதி அனாதை ஆயிட வேண்டியதா? அழாதீங்கக்கா. நீங்க இத்தனை நாளா பூ மாதிரி இருந்துட்டீங்க. அதான் அத்தா உங்களை சுலபமா ஏமாத்திட்டு இருந்திருக்காரு. முள்ளா மாறுங்க. உங்களை யாரும் அவ்வளவு சீக்கிரமா ஏமாத்த முடியாது. புரிஞ்சுதாக்கா? உங்க புருஷனை நீங்க தான் காப்பாத்திக்கணும்.
ராஜா செத்த தள்ளிக்க ராஜா. பாத்தியா தமிழரசி, நான் ஜெயில இருக்கிறேன், ஒருத்தர் கூட வந்து பார்க்கலையம்மா. நன்றி கட்ட ஜென்மங்கள். அந்த விசாலத்துக்காக நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பேன், அவளுக்காக நான் என்னெல்லாம் உதவி செஞ்சிருப்பேன். அவ கூட வந்து என்ன பார்க்கலையம்மா. அம்மா, என் பொண்டாட்டிக்கு தகவல் சொன்னியம்மா? சொன்னேன். அங்கிருந்து யாரும் வர மாதிரி எனக்கு தெரியல. பட்டாளத்தாரும் விசாலமும் உங்களை வந்து பார்க்கணும்னு ஆவலாதான் இருந்தாங்க. நான் தான் வர வேண்டான்னு தடுத்தேன். ஏன்னா நீங்க என்ன மூட்ல இருப்பீங்களோ, அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு கோவத்துல எதையாவது உளறி நம்ம திட்டம் வெளியே வந்துருச்சுன்னா, அதனாலதான் இன்னைக்கு வேண்டாம், வேற ஒரு நாள் போலான்னு சொன்னேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கோவமா இல்லாம அழுதுட்டு இருக்கீங்க. சரி, நடந்ததெல்லாம் பேச வேண்டாம். இனிமே என்ன பண்ணணும் அதை பத்தி பேசலாம். பேசு, நீ பேசுமா. நீ பேசுற இடத்துல இருக்கிற, நான் கேட்கிற இடத்துல இருக்கிறேன். எப்படியும் நான் ஜாமீன்ல வெளில வந்துடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு நீயே பார். நீங்க அவ்வளவு சுலபமா ஜாமீன்ல வெளியே வர முடியாது. அண்ணாமலை உங்க மேல எக்கச்சக்கமா கேஸ் போட்டு உங்களை உள்ள நல்லா மாட்டி வச்சிருக்கா. அதனாலதான் ஒண்ணுமே பண்ண முடியாம நாங்க நின்னுட்டு இருக்கேன். கேஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு வரட்டும், அப்புறமா என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். சரி, கோமதியும் பார்கவியும் வர சொல்ல. அவங்க 2 பேரும் கண்டிப்பா வரமாட்டாங்க. பார்கவி புருஷனை நீங்க தான் கொன்னீங்கன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அதனால அவ வரவே மாட்டா. அந்த கிறுக்கன் கோமதி பணத்தை கூடன்னு என் பின்னாடி பணத்தை கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கான். உங்களை பத்தி அவன் எதுக்கும் நினைச்சு பார்க்கல. அவன் கண்டிப்பா வரமாட்டான். அதனால இப்ப நான் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. ஓஹோ, உன்னை விட்டா அப்ப எனக்கு வேற ஆள் இல்லைங்கிற? ஆமா, கண்டிப்பா. இப்ப உங்களை பாக்குறதுக்கு யார் வந்தா? நான் மட்டும் தானே வந்தேன். ஆமா, அந்த டிசி ஆறுமுகன்னு ஒருத்தவங்க கூடவே இருந்தானே, அவனையும் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அவனுக்கு என்னாச்சு? அவனை வேலூர் ஜெயிலுக்கு என்கொயரிக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த பாவி என்ன சொல்றானோ அது வேற எனக்கு பயமா இருக்கு. தமிழரசி, எனக்கு ஒரு உதவி பண்றியா? என் லாட்ஜையும் என் வீட்டையும் நீ தான் பாத்துக்கணும். வீடு பூட்டு போட்டிருந்தா அது வேற பிரச்சனையாயிடும். நீ எப்படியாவது தவசை வீட்டுல இருந்து என் வீட்டுக்கு வந்துரு. அந்த உதவி செய்யுமா? உங்க வீட்டுக்கு வர்றது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. ஏன்னா இதுக்கு தவசி ஒத்துக்கணும். அப்புறம் அந்த டீ கடைக்காரன் நல்ல சிவம், என் புருஷன், அவன் ஒத்துக்கணும். சரி, எப்படியாவது பேசி அவங்களை சம்மதிக்க வைக்கிறேன். அது வரைக்கும் உங்க வீடை பூட்டி சாவியை நான் வச்சுக்கிறேன். அப்புறம் உங்க லாட்ஜ், கணக்கு வழக்கு, செலவு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, நீங்க என்ன முழுசா நம்பணும். என்ன நம்பாம அப்புறம் அது காணாம போச்சு, இது திருட்டு போச்சுன்னு என் மேல திருட்டு பட்டம் கட்டினீங்க, உங்களுக்கு முதல் எதிரி நானா தான் இருப்பேன். சிச்சி, எனக்காக இவ்வளவு உதவி பண்ற, உன்னை போய் நான் சந்தேகப்படுவேனா? நிச்சயமா கிடையாது. சரி, இன்னும் ஒரு 10-15 நாள் போட்டோம். உங்களுக்கு சுகர், பிபின்னு ஏதாவது சொல்லி உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தி அப்புறம் அங்கிருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நான் முயற்சி பண்றேன். அது சரி, நீங்க ஜெயில தானே இருக்கீங்க. அப்புறம் எப்படி இஸ்திரி மடிப்பு கலையாம வெள்ளை வெள்ளேர்னு சட்டை போட்டிருக்கீங்க? இவனுக்கு பணத்தை கொடுத்து அழுது நாயிலன்னு வந்து போயிட்டேன். அது எனக்கு இல்ல தெரியும். ஓஹோ, உள்ள கொசு கடிக்குது? கொஞ்சுது. நேரண்டி, ஏன் கேட்க மாட்டேன்? இதுவும் கேட்ப, இதுக்கு மேலேயும் கேட்ப. வெளியே வரேன், அப்ப பாத்துக்கிறேன். வரட்டுமா ராஜா? வரம்மா. வணக்கம் கோமதி. மாப்பிள்ள உலகநாதன் கொஞ்சம் வர சொல்லையா? நீ யாரு? எந்த ஊரு? என் மாப்பிள்ளை உனக்கு எப்படி தெரியும்?
உன் முகத்துல ஓடுற ரேகையெல்லாம் பார்த்தோம் நீ தெக்க திக்கிற மாதிரி தெரியுது. அப்படித்தானே? என்ன மெட்ராஸ்ல வந்து கையில இருந்த காசெல்லாம் திருட்டு கொடுத்துட்டியா? ஊருக்கு போறது பணம் இல்லையா? அதே மாப்பிள்ளை கிட்ட கேட்டு வந்து நிக்கிறியா? இங்க பாரு, என் மாப்பிள்ளை யாருக்கும் பணம் தர மாட்டான். நானும் யாருக்கும் பிச்சை போடுறது இல்லைன்னு ஒரு கொள்கையோட இருக்கேன். போய் சரி போ. என்ன கோமதி? தவசி என்ன, நீங்க என்ன நோக்கத்துல வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. ஜெயில இருந்து வந்த உடனே உங்க தூது வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? தங்கச்சியும் என் மாப்பிள்ளையும் சேர்த்து வைக்கலாம்னு முயற்சியா? நீங்க பெவிக்காலு 2 பேத்தையும் ஒட்ட வைக்க போறீங்க. நான் இருக்கிற வரையிலும் ஒட்ட விட மாட்டேன். புரியுதா? பா போய் சேரு. இருக்கிற மான மரியாதையெல்லாம் காப்பாத்திக்கணும்னா போய் சேரு. பா பையா. பாரு, ஜெயில் ஒண்ணு எனக்கு புதுசு இல்லை. எந்த குத்தம் பண்ணாம 3 மாசம் உள்ள இருந்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப சத்தம் போட்டேன், இங்கேயும் உனக்கு கொலை பண்ணிட்டு திரும்ப ஜெயிலுக்கு போயிடும். போய் மாப்பிள்ளை வர சொல்லு. போயா. ஐயோ அத்தை அத்தை அத்தை, தவசி கத்தியை கொண்டு வந்து கொலை பண்றேன்னு சொல்றாங்க. மாப்பிள்ளை அனுப்பலைன்னா குத்தி போடுவேன்னு மிரட்டுறாங்க. அத்தை நீங்க வராதீங்க அத்தை. உள்ள போயிருங்க உள்ள போயிருங்க உள்ள போயிருங்க அத்தை. உள்ள போயிருங்க. தவசி கத்தியோட வரலாம். இடுப்புல மறைச்சு வச்சிருக்காங்க அத்தை. நீங்க உள்ள போயிருங்க உள்ள போயிருங்க அத்தை. அத்தை என்ன கொலை பண்ணுவேன்னு சொல்றான் அத்தை. உங்களையும் மாப்பிள்ளையும் கூட கொலை பண்ணிடுவேன்னு சொல்றான் அத்தை. அம்மா, அவன் பேச்சு கேட்காதீங்க. உலகநாதன் உயிரோட மறைச்சு வச்சு உங்களை அழ வச்சுவேன். அவன் நம்பாதீங்க. அவன் பேசுறதெல்லாம் போய். நீ இப்ப சொல்ல. நீ தான் போய் பேசுற. நீ வாயை திறந்தாலே பொய் தானே. பொய் சொல்லிதானே உன் தங்கச்சிய என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த. இத்தனை நாள் ஏமாத்துறதெல்லாம் போதும். இப்ப ஏன் வந்திருக்க? அம்மா அம்மா, அடுத்தவங்க பேச்சு கேட்காதீங்கம்மா. நான் சொல்றதை நம்புங்கம்மா. அண்ணாமலை ரொம்ப நல்லவம்மா. அவளுக்கு ஒரு வாழ்க்கை விடுங்கம்மா. அப்படின்னா உன் தங்கச்சி என் பையனோட வாழணும், அவ்வளவுதானே? ஆமாம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தியே, அண்ணாமலை பேர்ல கோயில எழுதி தரேன்னு. இப்ப எனக்கு அந்த பத்திரம் வேணும். எவனோ பெத்த 3 குழந்தைகளுக்கு அம்மாவா இருக்காளே, அதுங்களை தலைமொழிகிட்டு நீ அவளை என்கிட்ட கூட்டிக்கிட்டு வா. அப்புறம் பார்க்கலாம். சரிம்மா. மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, அண்ணாமலை பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அவ உத்தமி மாப்பிள்ள. உங்களுக்காக சொந்த பந்தம் சொத்து சுகம் எல்லாத்தையும் எடுத்து நினைக்கிறா. அவளை எப்படி அதை ஏத்துக்கு மாப்பிள்ள. மாப்பிள்ள இதை பாருங்க, இப்ப எதுக்காக இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க தங்கச்சி அந்த 3 குழந்தைங்களை விட்டுட்டு வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் யோசிப்போம். சரிங்க. உலகநாதா, நீ பேசாத. இப்போ என் பையன் நான் சொல்றதான் கேட்பான். இத்தனை நாள் அவன் இஷ்டத்துக்கு இருந்தா, இப்ப இல்ல. ஆமா, யார் சொத்தை யார் அடமானம் வச்சு வியாபாரம் செய்வீங்க? அந்த சேட்டுக்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க. இந்த கோயிலை அடமானம் வச்சு கொஞ்சம் அதிகமாக பணம் வாங்கிட்டாங்க. அடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்சம் டைம் கொடுங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது. 10 நாள் தான் அவகாசம். அதுக்குள்ள அந்த பத்திரம் என் கைக்கு வந்து சேரணும். அப்பதான் உன் தங்கச்சி என் பையனோட வாழ்வா. இல்லன்னா என் பையனை காப்பாத்துற சாந்திக்கு உலகநாதனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன். ஐயோ ஐயோ, அப்படி எதுவும் செஞ்சாதுங்கம்மா. என் தங்கச்சிமா நான் உயிரே வச்சிருக்கேம்மா. நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதே என் தங்கச்சிக்காக தான்மா. அம்மா அம்மா, அவளுக்கு ஒரு வாழ்க்கை விடுங்கம்மா. உங்க காலில் வந்து கெடுக்கிறம்மா. அம்மா 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 அம்மா, கொஞ்சம் தயவு பண்ணுங்கம்மா. மாப்பிள்ள, இவரை வெளியே அனுப்புங்க. இதுக்குதான் முதல்ல உனக்கு சொன்னேன், கேட்டியா? ஹலோ, சூரியன் பத்திரிக்கை. ஆமாம், நான் எடிட்டரான. அண்ணே வாங்க, அண்ணே உள்ள வாங்க.
மனோஜ் சார், சாந்தாராம் சார், இங்க வாங்க. அண்ணன் சொன்னல, தவசி அண்ணன் இவர்தான். வணக்கம் சார். வணக்கம். ஹலோ சார், மேடம் உங்களை பத்தி ரொம்ப சொல்லிருக்காங்க. ஏதாவது சாப்பிட்றீங்களா? பரவாயில்லைங்க. சூடா ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்க சார். களைப்பா இருக்கீங்க? நீங்க சாப்பிட்டே ஆகணும் ப்ளீஸ். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏதாவது சாப்பிடுங்க அண்ணே. வேண்டாம்மா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க அண்ணே. என்னண்ணே, வீட்டுக்கு போனீங்களா? அண்ணியை பார்த்தீங்களா? அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. அதுக்குள்ள ஏன்னா என்ன பார்க்க வந்தீங்க? ஒரு 2 நாள் கழிச்சு வந்திருக்கலாம்ல. உனக்கு ஒன்று தெரியுமா? நான் வீட்டுக்கே போகல. ஏன்? கோர்ட்ல இருந்து வீட்டுக்கு போகலான்னு தான் போனேன். ஒவ்வொரு நிமிஷமும் தங்கச்சியை வாழ வைக்கணுங்கிற நினைப்பில் என்னால் அங்கே நிற்க முடியல. நேராக உலகநாத வீட்டுக்கு போனேன். இப்போ அங்கிருந்தாம வரேன். அங்க போனீங்களா? என்ன சொன்னாங்க? சொல்லுங்கண்ணே. நீங்க என்ன சொன்னீங்க, அவங்க என்ன சொன்னாங்க? அதாம்மா, நீயும் உலகநாதனும் சேர்ந்து வாழணுங்கிறதா. அவங்க சில நிபந்தனைகள் சொன்னாங்க. கோயில் சொத்தை மீட்டு எங்களுக்கு கொடுக்கணும், இந்த பத்திரிக்கைலாம் நீ மறந்துடணும், குழந்தைகளை விட்டுட்டு வரணும்னு சொன்னாங்க. கோயில் சொத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் மீட்டு அவங்க பேருக்கு எழுதி கொடுத்துட்றேன். இந்த பத்திரிக்கையை மறந்துடு, விசாரணை கையில் காலை விழுந்தாவது அந்த குழந்தைகளை காப்பாற்ற சொல்கிறேன். ஆமாடி, எல்லாத்தையும் மறந்துட்டு உலகநாதனோட நீ சேர்ந்து வாழணுமா? அதாண்ட அண்ணனோட ஆசை. அண்ணா, இப்ப நான் எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கேன். அவருக்கும் எனக்கு உள்ள உறவு முறிஞ்சு போன கதை, அது திரும்பி ஒண்ணு சேராது. நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்கண்ணே. ஆமாடி, புருஷன் முண்டாட்டி உறவுங்கிறது அவ்வளோ சீக்கிரத்தில் வெட்டி விடக்கூடியதா? காலாகாலத்துக்கும் தொடர வேண்டியது இல்லையா? நீ ஒண்டி கட்டியா வாடுறதுக்காகவா அன்னை இவ்வளோ கஷ்டப்பட்டேன்? அன்னைக்கு தூணை சுற்றிக்கிட்டு பூவர் செம்பு பூத்தாச்சின்னு பாடினியே அந்த அண்ணாமலையா நீ? பிரம்மாண்டமாக வாழ்ந்திருக்கேன், சந்தோஷம்தான். ஆனால் ஒரு பொண்ணு புருஷனை பிரிஞ்சு வாழ முடியாதுமா. சமுதாயம் ஒத்துக்காது. விதவையாயிட்டா கூட பரவாயில்ல, உண்மையில அனுதாபப்படுவாங்க. புருஷன் உயிரோடு இருந்து அவரை பிரிஞ்சு வாழ்ந்தா 10 பேர் 10 விதமாக பேசுவாங்கம்மா. நான் அண்ணன், உன்னை வளர்த்தவன், உன் காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன். எல்லாத்தையும் மறந்துட்டு உலகநாதனுடனே சேர்ந்து வாழண்டா. சந்தேகப்படுறவர் கூட நான் எப்படின்னா வாழ முடியும்? அதுவும் எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. அவர் உயிரோட வந்த உடனே நான் அவரோட சந்தோஷமா வாழணும்னு தான் நினைச்சேன். ஆனா அவர் ரொம்ப சுயநலக்காரரா மாறிட்டாரு. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா மனநிறைவோட இருக்கேன். நான் அவரோட வாழ்ந்த கொஞ்ச நாளை விட இப்ப இந்த பசங்களோட ஒரு 3 மாசம் இருந்தேன் பாருங்க. இப்பதான் என் பிறப்புக்கு அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுதுன்னு. நான் அவரோட வாழ்ந்திருந்தா நான் எனக்காக வாழ்ந்திருப்பேன். ஆனா இப்ப இந்த பத்திரிக்கைக்காகவும் அந்த 3 பசங்களுக்காகவும் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை விட்டுடுங்க. நீங்க உங்க வாழ்க்கைய பாருங்க, அண்ணிய பாருங்க, உங்க குழந்தைய பாருங்க, வாழ்க்கையில எப்படி முன்னேறணும்னு பாருங்க, அந்த கோயில் சொத்தை எப்படி மீட்டுறதுன்னு பாருங்க, கடன் எல்லாம் அடைக்கணும். என்ன விட்டுடுங்க. இந்த தங்கச்சியோட பாசத்தை எடுத்து ஒரு குப்பை தொட்டியில போடுங்க. நீங்க அண்ணிய பாருங்க, புரிஞ்சுக்குங்க. நீ தங்கச்சி சுலபமா சொல்லிட்டேன், அண்ணனால முடியாது. கோபுரத்தில் வச்சு கொண்டாட வேண்டிய பாசத்தை
குப்பத்தொட்டியில் தூக்கி போட்டுறதா? சரி, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கறதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். ஒன்னே ஒன்று கேட்குறேன். உலகநாதன் தான் இப்போ உயிரோடு இருக்கான்ல, இந்த குளத்தில் உன்னை என்னால் பார்க்க முடியல. நெத்தி நிறைய குங்குமம் போட்டு வச்சுக்க. அதையாவது அண்ணனுக்காக செய். நீங்க தானே சொன்னீங்க விதவையா இருந்தா பரிதாபப்படுவாங்கன்னு. அந்த பரிதாபம் இப்ப எனக்கு போதும். என்ன முடிவு பண்ணிருக்க? நீங்க எது சொன்னாலும் கேட்குறேன். அதான் நம்ம 2 பேருக்கும் நல்லது. நீ உடனே கிளம்பி ஊருக்கு போ. அங்க உனக்கு என்ன வேணுமோ நான் செய்றேன். உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய பார்த்து நானே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்ப எதுக்காக அழற? புருஷனே பொண்டாட்டிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னா எந்த பொண்ணுங்க அழ மாட்டா. டேய், உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? லூசு மாதிரி வளர்ற. யார் உன்னை கல்யாணம் பண்ணா? பைத்தியம் தாங்க. உங்க மேல உயிரை வச்சிருக்கிற பைத்தியம். நீங்க கோவத்துல என் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிங்க, என் முகத்துல அடிச்சிங்க, என்னை கண்டபடி திட்டுனீங்க. அப்ப கூட உங்க முகத்தை நான் மறக்கல. என்னால மறக்க முடியல. எங்க அண்ணன் உலகநாதனுக்கு உடம்பு சரியில்லை, கிளம்பி வான்னு போன் பண்ணதும் கட்டின துணியோட பதறி போய் ஓடி வந்தங்க. வந்து பார்த்தா நீங்க சுயநினைவில் இல்லைங்க. என் உயிரே போயிடுச்சு. எங்க அண்ணன் உங்களை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. அப்புறம் அண்ணன்ல இருந்து உங்களை நான் குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி துணியை மாத்தி தொடச்சி விட்டு எல்லாம் நான் தாங்க செஞ்சேன். ஒரு அம்மா மாதிரி உங்க உடம்பு முழுக்க நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் எப்படிங்க நான் உங்களை மறந்துட்டேன் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஏற்கனவே கல்யாணம் ஆயி. என்ன சொல்ல வரீங்க? எனக்கு கல்யாணம் ஆச்சுன்றீங்க. அதான் அண்ணாமலை உங்களோட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டால. அப்புறம் என்னங்க? உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற எனக்கு நீங்க வாழ்க்கை கொடுக்க கூடாதா? நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது? அண்ணாமலை டைவர்ஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்கல. இத பாரு. அப்புறம் ஏங்க நீங்க? அண்ணாமலை டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்கா. நான் அவளை காதலிச்சது உண்மைன்னா, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைன்னா, நாங்க நிச்சயமா ஒன்று சேருவோம். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் காதல் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணாமலை என்னால மறக்க முடியாது. அதை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உங்களை வேண்டாண்ண டைவர்ஸ் கொடுத்த ஒரு பொண்டாட்டி மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களே. உங்களை மாதிரி ஒரு ஆம்பளைய எந்த பொண்ணுங்க விரும்ப மாட்டா. அண்ணாமலை மேல வச்சிருக்கிற கரிசனத்துல நீங்க ஒரு துளி என் மேல காட்டுங்க. எனக்கு தாலி மட்டும் கட்டுங்க. அந்த சந்தோஷத்துல நான் ஊருக்கு போய் சேர்ந்துடுறேன். அது முடியாது. இப்பவே ஊருக்கு போன்னு சொன்னீங்கன்னா என் பொண்ணு தாங்க ஊருக்கு போவோம்.
குழந்தை எடுக்காதீங்க. குழந்தைய தாண்டி உள்ள போங்க. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமா, எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. இனிமே அண்ணாமலையை பார்க்க போக மாட்டேன். அண்ணாமலையை மறந்துட்டேன். என் குழந்தைக்காக தான் வாழ்வேன்னு சொல்லி குழந்தைய தாண்டி உள்ள போங்க. இல்ல என் அண்ணாமலை தான் முக்கியம், உங்க எல்லாரையும் விட என் தங்கச்சி அண்ணாமலையோட வாழ்க்கை தான் முக்கியம் நீங்க நினைச்சீங்கன்னா இப்படியே நீங்க வெளியே போங்க. என் குழந்தைய எடுக்காதீங்க. ஜெயில இருந்து வந்ததும் எங்க கிட்ட இருக்க காசெல்லாம் பறிச்சு அண்ணாமலை கிட்ட கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? எங்களை எல்லாரையும் அனாதைய கிட்ட முடிவு பண்ணிட்டீங்களா? குழந்தை எடுக்காதீங்க சொல்றேன்ல. என்னம்மா இது பிரச்சனை? எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கேன், அவங்ககிட்ட ஏமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? இல்ல மாமா, இவர் நம்ம எல்லாரையும் ஒரே அடி அனாதையாக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. ஒண்ணு இவர் இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நாம இருக்கணும். ஏய் அப்படி பண்ற? ஏப்பா ஜெயிலுக்கு போய் போய் பைத்தியம் பிடிச்சா குழந்தைய போட்டு தான் சொல்றப்பாவா? விசால என்ன சொல்ற? அண்ணாமலையை மறந்துட்டேன்னு உன் வாயால ஒரு தடவை சொல்ல சொல்லிட வேண்டியதானே. அண்ணாமலையை நான் மறந்துட்டேன். அண்ணாமலை எப்படிப்பா மறக்க முடியும்? கூட போன தங்கச்சி பாவா. செத்து அப்ப நானே மறந்துட்டேன்டா. அவதான் சொந்த வேணாம் பந்த வேணாம் எதுவுமே வேணான்னு போயிட்டாலே. உனக்கு அவ முக்கியம் இல்லடா, உன் குடும்பம் உன் பிள்ளைங்க தான் உனக்கு முக்கியம். அண்ணாமலை மறந்துடுறா, அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அழாதம்மா அழாத. அவன் கொஞ்சம் பிடிவாதமா இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அவன்கிட்ட பக்குவமா பேசி அண்ணாமலையை மறக்க செஞ்சிடலாம். நீ பயப்படாத, போமா போ. இல்ல மாமா, இந்த விஷயத்துல நான் யார் பேச்சு கேட்க போறது இல்ல. இவர் அண்ணாமலையை மறக்கணும். நீ பிடிவாதமா இருக்கிற மாதிரி தான் அவனும் பிடிவாதமா இருப்பான். உடனே எப்படி முடியும்? கொஞ்சம் கொஞ்சமா பேசி நம்ம வழி கொண்டு வர முடியும். நீ போ, அவங்ககிட்ட திருச்சி பேசி சாப்பாடு எடுத்து வை. போமா, பக்குவம் பேசி நம்ம வழி கொண்டு வரல. போ. இல்ல, இனிமே இவர் குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி கூட நான் கொடுக்க மாட்டேன். இவர் அண்ணாமலை மறந்தே ஆகணும். மாமா, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. சாந்தியை கூப்பிடுங்க. மாமா வர சொல்லுங்க மாமா. சாந்தி, சாந்தி என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா. வள்ளி, ரூம்ல இருந்து வெளில வர மாட்டேங்குதுண்ணே. மாமா, சாந்தி பையில எடுத்துட்டு வந்த மாமா. டிக்கெட் உங்ககிட்ட தானே இருக்கு மாமா? அந்த அளவு என்கிட்ட தான் இருக்கு. அப்புறம் ரயில்ல சாப்பிடுறதுக்கு சாந்திக்கு பிடிக்குமேன்னு புளி சாதம் செஞ்ச மாமா. இப்போ சாந்தி வேணாம்னு சொல்லிட்டு மாமா, என்ன மாமா பண்றது? நாய்க்கு போடு, இல்லைன்னா பக்கத்துல உங்க அண்ணன் இருக்கானே கூட திங்கிட்டும். ஏமாப்ல, உங்களுக்கு மனசுல இல்ல ஈவு இறக்கமே கிடையாதா? நீங்க அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தப்போ என் தங்கச்சி தாய்க்கு தாயா இருந்து உங்களை எல்லாம் எப்படி கவனிச்சுக்கிட்டா? அதையெல்லாம் மறந்துட்டு நீங்க காட்டுற நன்றி விசுவாசமா அது? உங்க அம்மா கிட்ட பேசி இப்ப என் தங்கச்சி ஊருக்கு அனுப்பி வைக்கிறீங்க. எதுக்கு சும்மா அனுப்புறீங்க? கையில வெத்தலை பாக்கும் 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து அனுப்புங்க. அவங்க போய் 12,000 வாங்கி குடிச்சிட்டு சாகட்டும். இது பாருங்க மாமா, நான் ஒன்னும் நன்றி இல்லாதவன் இல்ல. சாந்திக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்காக நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்ல. நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். என்னால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அண்ணாமலைக்கு உங்களுக்கு நடந்தது கல்யாணமா? அது கருமாந்திரம் மாப்ள. அது ஒரு வியாபாரம். அதை தூக்கி குப்பையில போடுது. அது எப்படி மாமா? அண்ணன் என்ன அண்ணாமலையை கடையிலே வாங்கிச்சு தாலி தானே மாமா கட்டிச்சு? அப்ப அது கல்யாணம் தானே மாமா? அண்ணனுக்கு அண்ணாமலைக்கு இப்ப குழந்தை வேற பிறக்க போகுது மாமா. ஏய் அரலூசு, நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊடால நீ என்ன வா வந்துட்டா பஞ்சாயத்து பஸ். இங்க பாருங்க மாப்ள, என் தங்கச்சியை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு அந்த அண்ணாமலையோட சேர்ந்து குடித்தனம் நடத்தி நம்ம குழந்தையெல்லாம் பெத்துக்கலாம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. என் தங்கச்சி விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உங்க 2 பேர்த்தையும் அழிச்சிரும். அது பாவம். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இத பாருங்க மாமா, நீங்க தான் வீணா சாந்தி ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க. அவ ஊருக்கு போட்டும், அவங்க நல்லா இருப்பா. ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து நாமளே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். ஆஹா, சும்மா வாழ்க்கை அழிச்சிட்டு இருக்காதீங்க. சாந்தி, என்னப்பா, என்ன பிரச்சனை? அம்மா, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சுமா. சாந்தி வராம மேல உட்காந்து அடம் பிடிச்சிட்டு இருக்கா. போ, நீ போய் கூட்டு வாமா. அவ இங்கேயே இருக்கட்டும்பா. அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அம்மா, என்னம்மா நீயும் விவரம் புரியாம மாமா மாதிரி பேசிட்டு இருக்க? நான் சொல்றதை கேளுமா. சாந்தி இங்க இருந்து என்ன பண்ணுவா? அவ கல்யாணம் ஆகாத பொண்ணு.
அவளை இங்க வச்சுட்டு இருந்தா நாமளே அவ வாழ்க்கையை அழிச்சிட்ட மாதிரி. நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. சாந்தி உன் மேல உயிரையே வச்சிருக்கா. அண்ணாமலை தான் உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டால. இத பார், சாந்தியை கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் சொல்லுங்க அத்தை. அது நடக்காது. அது நிச்சயமா நடக்காதுமா. நான் சாந்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது அண்ணாமலைக்கு பண்ற துரோகம் மட்டும் இல்ல, சாந்திக்கு பண்ற துரோகமும் கூட. என் வாழ்க்கையை மட்டும் இல்ல, சாந்தி என் உயிரையும் காப்பாத்திருக்கா. அவளை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? அது முடியாதுமா. இந்த ஜென்மத்துல நிச்சயமா அது நடக்காது. சரி சரி, அவளை நீயே கூட்டிட்டு ட்ரெயின்ல போய் ஏத்தி விடு. வள்ளி வா. ஏய் வள்ளி, நீ எங்க போற? இல்ல மாமா. போ, மாமனுக்கு மனசு சரியில்லை, போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. போன்னு சொல்றேன்ல. சாந்தி, சாந்தி, சாந்தி. எந்த கோமதி என்ற நாகராஜனை கொன்னு அதன் மூலமா இந்த அநியத்தை வீட்டுக்கு மருமகளை ஆக்கான பிளான் போட்டிருக்கேல்ல, நடக்குல்ல. நீ என்ன தப்படி வித்த காட்டினாலும் உலகநாதன் அத்திரப்பட்டுன்னு இதுக்கு சம்மதிக்குல்ல. ఈ వివాహం நடக்குல்ல. சாந்தி, 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 சாந்தி. ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு சாந்தி. நீ எங்க? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.